அண்ணன் சீமான் அவர் வரி கொடுக்க வேண்டாமா? வரி அவர் சொல்றார். 2016 அண்ணன் சீமான் அவருடைய தேர்தல் அறிக்கையை பாருங்க. கல்விக் கொள்கையை பற்றி சீமான் பேசுறாங்க. மொழிக் கொள்கை எப்படி இருக்கணுமா? சீமான் அவர்கள் சொல்றாரு, பயிற்று மொழியாக தமிழ் இருக்கணுமா, கட்டாய பாடமொழியாக ஆங்கிலம் இருக்கணுமா, விருப்ப மொழியாக ஹிந்தி உட்பட உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள் இருக்கணுமா? புதிய கல்விக் கொள்கைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைக்கும் என்னங்கய்யா வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? இதை பாருங்க, என்ன வித்தியாசம்? புதிய கல்விக் கொள்கை அதே சொல்றோம், பயிற்று மொழி 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மொழியில மட்டும்தான் படிக்கணும். இது நீங்களே செய்யலீங்களே. அண்ணாதுரை ஐயா செஞ்சாங்களா? செய்யல. கருணாநிதி ஐயா செஞ்சாங்களா? செய்யல. ஸ்டாலின் ஐயா நீங்க செஞ்சீங்களா? செய்யல. மோடி ஐயா செஞ்சிருக்காரு. புதிய கல்விக் கொள்கையில் யாராக இருந்தாலும், என் மகன் உங்கள் மகன் யாராக இருந்தாலும் எல்லோரும் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மொழியில தான் படிக்கணும். பிசிக்ஸ் தமிழ் மொழியில படிங்க, கெமிஸ்ட்ரி தமிழ் மொழியில படிங்க, எல்லாம் தமிழ் மொழி தான். 5ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியிலே படிப்பதற்கு முயற்சி செய்யப்படும். புஷ் கொடுக்குறாங்க, இங்கேயும் படிக்க வைங்க. அதுக்கப்புறம் அது ஆங்கிலமாக மாறலாம். ஆனால் 5th வரைக்கும் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி, அடிப்படை கல்வித்திறன் என்பது தமிழ் மொழியில தான் இருக்கும். இதை நீங்களே செய்யலையே, எதுக்கு புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறீங்க? எதுக்கு இந்த டிராமா போடுறீங்க? அண்ணன் சீமான் அவர்கள் உங்க தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதான் நாங்கள் சொல்லியிருக்கோம். பயிற்று மொழி தமிழ் 5ஆம் வகுப்பு வரை, கட்டாய பாடமொழி ஆங்கிலம் 5ஆம் வகுப்புக்கு மேல வேணுமா வச்சுக்கங்க. நீங்க சொன்னதை தாண்டி நாங்க போறோம். நீங்களும் தமிழ் தேசியம் பேசுறீங்களே, தமிழ் தேசியம் சொன்னதை தாண்டி தேசியம் நாங்கள் பேசுகின்றோம் என்று. அதுக்கப்புறம் என்ன? விருப்ப மொழி, அதான் சொல்றோம் விருப்ப மொழி. 3வது மொழிங்கிறது விருப்ப மொழி. ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கங்க, ஒரே சப்ஜெக்ட். மலையாளமா, மலையாளம் லாங்குவேஜ் 1 சப்ஜெக்ட். தெலுங்கா, தெலுங்கு லாங்குவேஜ் 1 சப்ஜெக்ட். ஹிந்தியா, ஹிந்தி லாங்குவேஜ் 1 சப்ஜெக்ட். அது விருப்ப மொழி. அதில் படிக்க மாட்டீங்க. 3வது மொழி என்பது ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். எப்படி அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவருடைய மகன் பிரெஞ்சு எடுத்து படிக்கிறாரோ, தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பிரெஞ்சு எடுத்து படிக்கிறாரோ, அது மாதிரிங்க ஐயா. எத்தனை நாளைக்கு பொய்யை சொல்லி பிளப்பு நடத்தி மக்களை தீக்குளிக்க வச்சு அவங்கள சாவடிச்சு போஸ்டர் ஓட்டுறக்கும், கோந்து எடுத்துட்டு போறக்கும், தோட்டத்தில் வேலை செய்யறக்கும், நீங்க போடுற பிச்சை காசை வாங்குறக்கும், கியூல நிக்க வைக்கிறக்கும் எத்தனை நாளைக்கு அந்த பொழப்பு நடத்துவீங்க? எங்க படிக்கிறாங்கன்னு குழந்தை இருக்கு. நீ எங்க என் தாய்மொழியை படிக்க நீ எங்க பள்ளிக்கூடம் வச்சிருக்க? அண்ணாமலை இந்தி படின்னு சொல்ற, நீ என் தமிழை படின்னு சொல்லலையே. நீ அப்புறம் தமிழ் பள்ளிக்கு பள்ளிக்கூடம் எங்க வச்சிருக்க? பள்ளிக்கூடமா வச்சிருக்கியா, சுடுகாடா வச்சிருக்கியா? என்ன கேள்வி வைக்கிறியா? அதிகாரத்தை ஓம் பிள்ளை எங்க பிடிக்குது? இந்த நாட்டில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் பிள்ளை அரசு பள்ளிக்கூடம் படிக்க ஏன் கேவலமா இருக்கு? பள்ளிக்கூடம் அல்ல, சுடுகாடா இருக்கு. சுடுகாடு நட்சத்திர விடுதியா இருக்கு, கட்டி வச்சிருக்க. அப்படி தமிழ் படிக்க வாய்ப்பு வச்சிருக்கியா? 50,000 பேர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் தாய்மொழி தேர்வு எழுத வரல. திட்டமிட்டு என் மொழியை அழிச்சிட்டு சீமா மக எங்க படிக்கிறேன்? எங்க படிச்சா உனக்கு என்ன? நீ படிக்க வாய்ப்பு கூட அங்க வந்து படிப்பான். நான் எதுக்கு போராடுறேன் தெரியுமா? என் பிள்ளைகளுக்கு வந்த மாதிரி ஒரு தாய்மொழி எழுத படிக்க தெரியாம 3 தலைமுறை இந்த திராவிட ஆட்சிகள் உருவாக்கிடுச்சு. அந்த நிலையில் மாத்தணும் தான் நான் அதிகாரத்துக்கு வர துடிக்கிறேன். தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி, எந்நாட்டு அறிவியலை, எந்நாட்டு புவியியலை, எந்நாட்டு வேளாண்மையை, எந்நாட்டு வரலாறு எதற்கு நான் ஆங்கிலத்தில் படிக்கணுங்கிறத எங்களுடைய கேள்வி. எந்நாட்டு வேளாண்மையை நான் எதுக்கு இங்கிலீஷில் படிக்கணும்? கத்தரிக்காய் வெண்டைக்காய் எப்படி விளைய வைக்கிறதுன்னு அமெரிக்கா ஆசிரியர்கள் போய் நாட போறேன்னா, இங்கிலாந்தில் போய் நாட போறேன்னா, என் நாட்டு வேளாண் கல்வி எதுக்கு நான் இங்கிலீஷில் படிக்கணும்? இதுதான் எங்கள் கேள்வி. தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி, உலகத்தின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழி. அதில் இந்தியும் வரலாம், தெலுங்கும் வரலாம், மலையாளம் வரலாம், கன்னடம் வரலாம், துளுவும் வரலாம், உருதும் வரலாம், மராட்டியம் வரலாம், போஜ்பூரியும் வரலாம், எதுவும் வரலாம். அது என் பிள்ளைய விரும்பணும். ஐயா நான் அங்கே போகிறேன், அந்த இடத்துல வேலை வருது, எனக்கு ஃப்ரான்ஸில் வேலை வருது, எனக்கு வட இந்தியாவில் வேலை வருது, ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டா நல்லதாக இருக்கும் அப்படின்னு. ஹிந்தி தெரிஞ்சால்தான் நீங்கள் இந்த நாட்டில் வாழ முடியும், ஹிந்தி தெரிஞ்சால்தான் இந்த நாட்டின் குடிமக்கள் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதை ஏற்க முடியாது. சொல்ற மும்மொழி கொள்கை, மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை, ஏமாற்று கொள்கை, கொள்கை மொழி அவரவருக்கு அவரவர் தாய்மொழி தான் இருக்கணும். எனக்குன்னு சொல்லலை, இந்தியாவில் வாழ்கிற எல்லா இனங்களுக்கும் தான் இதை பேசுகிறோம். அதனால இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏன்னா எல்லா அறிவார்ந்த பெருமக்களும் சொல்றது, இது நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கலாம் மரண சாசனம்ங்கிறாங்க. நான் நேற்று கூட பதிவு சொன்னேன். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்விலேயே தோல்வியுற்றா நம்ம பிள்ளைகள் தற்கொலைக்கு மரணத்திற்கு போயிடுறாங்க, மரணத்தை முடிவா தேடிக்கிறாங்க, உயிரை மாய்ச்சிக்கிறாங்க, தோல்வியை தாங்க முடியாத அவ்வளோ மனமுதிர்ச்சியற்ற நிலையில் இருக்கும்போது 3ஆம் வகுப்புல நீ பொதுத் தேர்வு வைக்கிற,
5ஆம் வகுப்புல வைக்கிற, 8ஆம் வகுப்புல வைக்கிற. அந்த வயசுல தோத்துருச்சு அந்த புள்ள அப்படின்னா பொது தேர்வுல அந்த நெஞ்சுக்குள்ள நஞ்சு விழுந்துராதா? கல்விங்கிற வார்த்தை கசந்துராதா? பள்ளிக்கூடமே அதுக்கு நரகமா தெரிஞ்சிடாதா? ஒரு மரணக்கூடமா தெரிஞ்சிடாதா? என்னது தேர்வுனால ஒருத்தர் தேர்ச்சி பெற்று அறிவாளியா வந்துருவாருங்கிறது இப்ப பார்த்து எழுதுறவன்லாம் என்ன கணக்கில் எழுதுறேன்? நீட்டுன்னு வச்சிங்க, எல்லாம் மேலாளர் கதவுக்கு வெளியில நிக்கிறார், எல்லாம் புத்தகத்தை விரிச்சு வச்சு எழுதுறான். நீ 700 பேர் எழுதுறாருன்னு சொல்ற, ஆனா தேர்ச்சியில 800 பேர்னு அறிவிக்கிற. இதெல்லாம் வட இந்தியாவில் நடக்குதா இல்லை? வேணா என்கிட்ட சான்று இருக்கு, எடுத்து வேணா காட்டுறேன். இது என்ன மாதிரியான நிர்வாகம், இந்த மாதிரியான கட்டமைப்பு, எதை நோக்கி இந்த நாட்டை நகர்த்துறீங்க? இதுதான் பிரச்சனையா? 28 விழுக்காடு இரவு உணவு இல்லாம தூங்க போறான். பல கோடிக்கணக்கான பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போகுது. வேலையற்று பல கோடிக்கணக்கான இளைஞன் வீதியில நிக்கிறான். நீங்களே வந்து 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன்னு நீங்க கொடுத்து முடிச்சிட்டீல. என்ன நடந்துட்டு இருக்கு? எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுத்துட்டு தனிப்பெரும் முதலாளியின் லாப குவியலுக்கு தரகு வேலை பார்த்துக்கிட்டு நீங்க இந்திய படி இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டா தான் நான் காசு தருவேன்னா, அதே இதை ஒரு வீரமகனான் வந்து நீங்க என் நிலத்தின் வரி, சரக்கு மற்றும் சேவை வரி உட்பட ஒரு வரி உனக்கு வராது அப்படின்னு தடுத்து நிறுத்தினா என்ன பண்ணுவீங்க? இந்த அதிகாரம் செய்யாது, இது செய்யாது, இது கோழைகளின் கூடாரம், இது செய்யாது, இது திரிஞ்சு சண்டை போடாது, பேசும். ஆளுங்கட்சியா இருக்கும்போது இந்தியை எதிர்க்காது, எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி தெரியாத போடாங்க. ஆளுங்கட்சிக்கும் போது கேல இந்தியா விளையாட்டு போட்டி நடத்தும். இந்திய ஆளுங்கட்சியா இருக்கும்போது எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடிங்க, ஆளுங்கட்சியா வந்த பிறகு வெல்கம் மோடிங்க. அப்ப இந்தி தெரியாத போடா, இந்திக்காரனே வாடாங்கிறத இவங்க கோட்பாடு. இப்போ 1.5 கோடி இந்திக்காரன் வந்துட்டான். அதனால அது என் பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு தெரியாதா? என் பிள்ளைக்கு என்ன உணவு கொடுக்கணும், என்ன உடை போடணும், என்ன மாதிரி கல்வியை கொடுக்கணும்னு தெரியாதா? அந்தந்த மாநிலத்துக்கு கொடுத்துரு. கல்வியை நீ பொதுப்பட்டியல் வேண்டி வச்சுக்கிட்டு இருக்கனால இந்த ஆட்டம். அதை பறி கொடுத்தது இந்த பெருமக்கள் தான். எடுத்துக்கிட்டு போகும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்னது இவங்க தான். கல்வி மானுட உரிமை, ஒவ்வொரு மாநிலத்தின் உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. நீ எனக்கு கொடுத்துரு கல்வி உரிமையை. எங்க மருத்துவக் கல்லூரி கட்டணும், எவ்வளவு சட்டக்கல்லூரி கட்டணும், எவ்வளவு பொறியியல் கல்லூரி கட்டணும், என்ன என் பிள்ளைக்கு எப்படி படிப்பு சொல்லிக் கொடுக்கணும் எனக்கு தெரியும். அதை விட்டுட்டு இதை படிச்சா தான் ஆச்சு அப்படின்னு. 2016ஆம் ஆண்டு இதே தேசிய கல்விக் கொள்கையை தான் நீங்க வலியுறுத்திருக்கீங்க. அதாவது பைத்தியக்காரத்தனா நீங்க படிச்சது அப்படி படிச்சிருக்கீங்க, அதுல அது அவர் சொல்லுவாருங்க. அவர் நல்லா படிக்கணும். ஐபிஎஸ் படிச்சு பார்த்ததுல அதுல எழுதியிருக்கு கொள்கை மொழி தமிழ்னு எழுதியிருக்கு. தலைப்பை படிக்கணும். இப்ப நான் சொன்னதான் எழுதியிருக்கேன். கொள்கை மொழி தமிழ், பயன்பாட்டு மொழி ஆங்கிலம், கட்டாய பாடமொழின்னு போட்டிருக்கேன். அதை கட்டாயமா படிக்க வைப்போம். உலகின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழிகள், விரும்பினால் கற்போம், இந்தி உட்படன்னு போட்டிருக்கேன். எழுதின வேணாம் தானே? அவர் சொல்லுவாரு முதல்ல தமிழனா இருந்து பேசணும். தம்பி அண்ணாமலைகிட்டே நம்ம கேட்போம், நேருக்கு நேர கேட்போம், இந்தி எதற்காக தேவை எனக்கு? அண்ணன் இதுக்காக தேவைன்னு சொல்லுங்க. உங்க எல்லாத்தையும் இந்தி எதற்காக எனக்கு தேவை? ஒரு காரணம், எதற்காக எனக்கு தேவைன்னு சொல்லுங்க. தேச ஒற்றுமைக்கா? இந்திய படிச்சாதான் தேசம் ஒற்றுமையா இருக்கும்னா, என் மொழியை கொன்னுட்டு எங்க அம்மாவை கொன்னுட்டு உங்க அம்மா அம்மான்னு சொல்றதான் தேசப்பற்றுனா? இது மாதிரி ஒரு தேச துரோகம் உலகத்தில் இருக்கா? அப்படி என்ன எனக்கு தேச வேண்டி கிடக்கு சொல்லுங்க. இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய மகன் நான். அது அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு தமிழனா இருந்தா உணர்ந்திருக்கணும் நீன வரலாறு. இந்த நாடு நாடாவதற்கு முன்பே பூர்வீகுடி மக்கள் நாங்கள். இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள். நான் சொல்லல, அரசியல் ஆசான் அண்ணல் அம்பேத்கர். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ரிச்சர்ட் மார்டினும் டோனி ஜோசப்பும். நம்ம சொன்னா கூட பரவாயில்ல, பெரிய பெரிய மேதைகள் சொல்றாங்க. என் மொழியை நீ வந்து அப்படி சாதாரணமா இந்தி எதற்கு கத்துக்கணும்? இதுக்காக கத்துக்கணும். தேவைன்னா கத்துக்கிறோம். ஏன் இந்தி மட்டும் படிக்கணும்? மராட்டி படிக்க கூடாதா? மராட்டியில போய் இப்படி சொல்லுவியா? சட்டசபையில நீ இந்தியில உறுதி பிரமாணம் எடுத்துருவியா? சொல்ல முடியுமா? அவ்வளவு உறுதியா இருப்பான். நீ எதுக்குன்னு சொல்லுங்க. இதுக்காக செய்வோம், இதுக்காக கத்துப்போம். தொடர்பு தானே. நான் வேணா கத்துக்கிட்டு வரேன். வட இந்தியால எனக்கு வேலை. இப்ப வட இந்தியால திடீர்னு பணிமாற்றம் போட்டுறாங்க. இங்க இருக்கிற எங்க காவல்துறை அதிகாரியே இல்ல மாவட்ட ஆட்சி பணியில் இருக்க IAS அதிகாரிகளை போட்டுறாங்க. அங்க போய் கத்துக்கிறது இல்லையா?
ஐயா சொல்லுங்கய்யா, கத்துக்கிறது இல்லையா? தேவைன்னா கத்துக்க போறோம். உணவு, மொழி, உடை இதையெல்லாம் அங்கங்க வாழ்கிற கால சூழல் அதுதான் தீர்மானிக்குமே ஒழிய கட்டாயமா இதை கத்துக்கன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? இது எப்படி ஒரு ஜனநாயகமா இருக்கும்? இதை செய்தாதான் அப்படின்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்னு சொல்லுங்க. உங்க காசை கேட்கல, மாநிலங்களின் நிதி வருவாய் தான், மாநிலங்கள் கொடுக்கிற வருவாயின் பெருக்கம்தான் மத்திய அரசு, இந்திய ஒன்றிய அரசுக்குன்னு ஒரு நிதி. நம்ம இப்படி கேட்போம், இந்திய அரசுக்கென்று வருவாய் பெருக்கத்துக்கு ஏதாவது வழி இருக்கா? ஏதாவது இருக்கா? மாநிலங்கள் கொடுக்கிற வருவாயின் பெருக்கம் தான், வரி வருவாயின் பெருக்கம் தான் உங்களுக்கான நிதி வளமை. அதை அந்தந்த மாநிலங்களுக்கு பொதுமைப்படுத்தி பிரித்து கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. அதுக்கு தான் பொது அமைப்பா ஒரு அரசுன்னு வைக்கிறோம். அப்ப நீங்க அதை வச்சுக்கிட்டு இதை செய்தால்தான் தருவோம், இதை செய்யலைன்னா தர முடியாது அப்படிங்கிறது இது சர்வாதிகாரம் அப்படின்னு இதை சொல்ல முடியாது. இது கொடுங்கோன்மை. இது கொடுங்கோன்மை. இது ஏற்கத்தக்கது அல்ல. இது நாட்டினுடைய இறையாண்மைக்கு, ஒருமைப்பாட்டுக்கு நேர் எதிரானது. இது ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் உரிமை இருக்கு. அதனாலதான் மாநில தன்னாட்சிங்கிற முழக்கமே வந்தது. அதை முன்வைத்து போராட்டங்களும் வந்தது. அது உங்களுக்கே தெரியும். புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த அரசியல் சாசனத்தை எழுத போகிற போது சொன்னது, இதுவரைக்கும் இப்படி ஒரு சாசனம் இருந்ததில்லை, நாம உருவாக்க போறோம். ஆனால் இந்தியா ஒருமைப்பாடு மிக்க இறையாண்மை கொண்ட தேசமாக இருக்க வேண்டுமானால் எல்லா மொழிவழி தேசிய இனங்களுக்குமான முன்னுரிமை கொடுக்கப்பட வேணுங்கிறத, அது சாசனத்தில் இல்லாமல் இருக்கலாம், வலியுறுத்தப்படாமல் இருக்கலாம், அது அழுத்தி சொல்லப்படாமல் இருக்கலாம். ஆனால் அதனுடைய ஆழ்ந்த கருத்து இதுதான். அப்ப அந்த மாதிரி இருக்குதான்னு பாருங்க. என் காசை எடுத்து வச்சுக்கிட்டு இதை செஞ்சாதான் தருவேங்கிறது, இதை இப்படி பார்த்தா அது ஒரு திமிர்த்தனமா தான் தெரியுது. இந்த மும்மொழி கொள்கையில் இருக்கிற இந்தி ஏன் அதை ஒரு திறந்த மனதோடு மனச்சான்றோடு விவாதிப்போம் எல்லாரும். இந்தி கட்டாயமாக கற்க வேண்டும்ங்கிற அவசியம் ஏன்? இந்த நாட்டில் இருக்கிற ஏழ்மை, வறுமை, பசி, பட்டினி, வேலையின்மை இது எல்லாத்துக்கும் ஒரே மருந்தா இந்தி கற்பது தானா? இந்தி படிச்சே தீரணும் அப்படிங்கிற தேவை ஏன்? அதையே நீங்க வழிந்து திணிக்கிறீங்க. அதையே வழிந்து திணிக்கிறீங்க. ஒவ்வொரு நிலத்திற்கும், ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு தாய்மொழி இருக்கு. மொழி வழியே தான் இங்கே தேசிய இனங்கள், நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. சாதி வழியோ மத வழியோ கிடையாது. உலகம் முழுமைக்கும் அப்படி இல்லை. ஐரோப்பா முழுக்கும் ஒரே மதம்தான், கிறிஸ்தவர்கள் தான். பிறகு எதற்கு இத்தனை நாடுகள்? இந்தியாவிலிருந்து போன நாடு பாகிஸ்தான், ஒரே மதம்தான். எதற்கு பங்களாதேஷ்? மொழி வழியே தேசிய நிலங்கள், இனங்கள் அப்படிதான் பிரிஞ்சிருக்கு. இந்தியா மொழி வழியே தான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அது காரணம் அந்த மொழி, அதனுடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு, அவர்களுடைய வழிபாடு, அவர்களுடைய தொன்று தொட்ட வேளாண்மை, அங்க வாழ்கிற மக்களின் பெண்ணிய உரிமை, வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இவற்றுக்கெல்லாம் ஒரு அரசியல். அதுக்காக தான் மொழி வழியே மாநிலங்கள். சிறுகை எல்லாம் அவரவர் தனித்தனியா வீடு கட்டி குடியேறுவது அவரவர் வசதிக்கு வாழத்தான். அப்புறம் திருப்பி நீ ஒரே மொழி, எனக்கு என் தாய்மொழி இருக்குது, பயன்பாட்டு மொழியா ஆங்கிலம் இருக்குது, விரும்பினால் என் மொழியும் கற்போம். அது இந்தியோ, ஏன் நான் தெலுங்கு கற்றுக்கூடாது? ஏன் நான் வங்காளம் கற்றுக்கூடாது? ஏன் நான் போஜ்பூரி படிக்கக்கூடாது? ஏன் கற்றுக்கூடாது? ஏன் நான் மராட்டி கற்றுக்கூடாது? எதை வேணாலும் கற்றுப்பேன், அது என் விருப்பம். நீ கட்டாயமா படிச்சாகணுங்கிறத எப்படி இருக்குது? உங்களுடைய அந்த பாடத்திட்டத்தில் சமஸ்கிருதம் இருக்கா இல்லையா? ஏன் நான் சமஸ்கிருதம் படிக்கணும்? ஏன் படிக்கணும்? என் தாய்மொழியில படிக்கிற வாய்ப்பையே இழந்துட்டு இன்னொரு மொழியை நான் கட்டாயமா கற்கணுங்கிற கொடுங்கோன்மை, அந்த கொடுமையை யார் எப்படி சகிக்கிறது? எப்படி சகிக்கிறது? எந்த மொழிவழி தேசிய இனங்களின் மொழியை அழித்து அந்த அடையாளமே இல்லாம ஒழித்து ஒரு நாடோடி கூட்டமா இந்த நிலத்துல எங்களை வாழ வைக்க புரியல? எப்படி? எங்களுக்கு ஒரு மொழி கொள்கை இருக்குது. கொள்கை மொழி அவரவருக்கு. எனக்கு தமிழ், அவருக்கு தெலுங்கு, அவருக்கு கன்னடம், அவருக்கு மலையாளம், அவருக்கு துளு, அவருக்கு மராட்டியம், அவருக்கு இந்தி, அப்படிதான் இருக்கணும்.
கொள்கை மொழி தமிழ், கொள்கை மொழி இந்தி, கொள்கை மொழி இங்கிலீஷ், கொள்கை மொழி கன்னடம், கொள்கை மொழி தெலுங்கு, பயிற்று மொழி, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி, வழக்காடு மொழி, வழிபாட்டு மொழி எல்லாம் என் தாய்மொழி. அவர் தாய்மொழி கன்னடம், அவர் தாய்மொழி மலையாளமன். கெடுவாய்ப்பா நமக்கு வெள்ளக்காரன் ஆண்டதுனால ஒரு ஆங்கிலம் வந்துடுச்சு. ஒரு பயன்பாட்டு மொழியா வச்சுக்கலாம் ஒரு தொடர்புக்கு. ஆனால் விரும்பினால் உலகத்தின் எம்மொழியும் இருக்கலாம். அது ஹிந்தியும் இருக்கலாம், தெலுங்கும் இருக்கலாம், மலையாளம் இருக்கலாம். அது கற்றுக்கலாமே. இப்போ எங்கள் பிள்ளைகள் தெலுங்கில் போய் இயக்க போகிறாங்க, நடிக்க போகிறாங்க. இங்கே படிச்சுட்டு போகிறாங்களா, அங்கே போய் கற்றுக்குறாங்களே, நல்லா பேசுகிறாங்களே, நல்லா பேசுகிறாங்க. இப்போ எங்கள் அண்ணன் சரத்குமார் இந்தியாவில் இருக்க எல்லா மொழியும் பேசுவார். எனக்கு கட்டாயம் படிக்கணும்னு படித்தாரா? அவர் தெரிஞ்சுக்கணும்னு படித்தாப்புல. சொல்லுங்கள். இப்போ அம்மையார் சுகாசினி எல்லாம் பல மொழிகள் பேசுவாங்க, ராதிகாலாம் பல மொழிகள் பேசுவாங்க. ஐயா சுகாசினி இருக்காங்கல்ல, அவங்க எல்லா மொழியும் பேசுவாங்க, என் ஃப்ரெஞ்சு கூட பேசுவாங்க. விரும்பினால் எம்மொழியும் கற்போம். ஒவ்வொரு தேசினத்திற்கும் மொழிக் கொள்கை அப்படிதான் இருக்க முடியும். எம்மொழி தமிழ் கற்போம், நாங்கள் எங்கள் இனம் வாழ, உலகத்தின் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ. இப்படிதான் இருக்க முடியும் கோட்பாடு. அப்படிதான் இருக்க முடியும். இப்போ நாங்கள் என்ன நினைப்போம்னா, என்னுடைய வேர் வலுவாக இருக்கணும், என்னுடைய மரம் உறுதியாக இருக்கணும். என் கிளையில இலையில எத்தனை பறவையும் வந்து இருந்துட்டு போ, எனக்கு பிரச்சனை கிடையாது. என் வேரையே நீ காலி பண்ற. எத்தனை ஜன்னல்கள் வீடுகளுக்கு இருக்க அத்தனை மொழிகளா உலக மொழிகள் இருக்கட்டும், இந்தி இருக்கட்டும், அல்லது தெலுங்கு இருக்கட்டும், கன்னடம் இருக்கட்டும், மலையாளம் இருக்கட்டும், துளு இருக்கட்டும், போஜ்புரி இருக்கட்டும், மராட்டி இருக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக எங்கள் உயிர் மொழி தாய்மொழி தமிழ் தான் இருக்கணும். உலகத்தில் எங்க போனாலும் நான் தமிழன்கிறதான் அடையாளம். உலகம் முழுமைக்கு அப்படிதான் அடையாளப்படுத்துறான். நான் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் தான். நான் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு. அப்படிதான் அறிமுகப்படுத்துவான். அதை தான் நாங்களும் விரும்புகிறோம். இந்தியா ஒரு தேசம், அதுக்கு ஒரு மொழிங்கிறதெல்லாம் கொடுமையான போக்கு. இந்தியா பல தேசங்களின் ஐக்கியம், ஒன்றியம், யூனியன். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க மாநிலங்கள் அவை தான் அது, பல மாநிலங்களின் அவை தான் அது. அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். தேவைன்னா இந்தி கத்துக்கிறோம், அது யாரும் எதிர்க்கல. முதல்ல இந்தி பள்ளிக்கூடம் இங்கே தான் திறக்கப்பட்டிருக்கு. அது ஐயா ராமசாமி பெரியார் தான் தொடங்கியிருக்காப்புல. அது இந்தி பிரச்சார சபையெல்லாம் இங்கே இருக்குது. யாரும் இதெல்லாம் சொல்லலை. தேவைன்னா கற்றுக்குறாங்க, கற்றுக்கிட்டு தானே இருக்காங்க. நீ கட்டாயம் படித்து தான் ஆகணும்னா, அப்படி நாங்கள் கட்டாயம் தமிழ் படித்து தான் ஆகணுங்கும் போது நீங்கள் ஃபாசிசங்கிறீங்க, மொழி வெறிங்கிறீங்க, இன வெறிங்கிறீங்க, தமிழ் படித்தா வேலை கிடைக்குமாங்கிறீங்க, சோறு கடை. அப்போ ஒரு வெறியும் கோபம் வரும்பாரு. எப்படி இருக்குது அது?